ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த மகளிர் உரிமை தொகை வந்து பார்த்தீங்கன்னா, மீண்டும் வாங்காதவர்களுக்கும் அதே மாதிரி வாங்கி வந்தவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, புதிய ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்காங்க. மகளிர் பெண்களுக்கு அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டாகவும் வந்து இருக்குது. ஏற்கனவே இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதியதாக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் அடிப்படையில் அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து வழங்கியிருந்தது. இந்த திட்டத்தின் அடிப்படையில் டிசம்பர் 15ஆம் தேதிக்குள்ள அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, புதியதாக விண்ணப்பித்தவர்களுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 4 வருடங்களாக வாங்காத இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, வீடு வீடாக வந்து இந்த மகளிர் உரிமை தொகையில் பரிசீலிக்கப்படும் என தமிழ்நாடு அரசு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அதிரடியாக மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா, கலாய்வு வந்து செய்ய வேண்டும் என உத்தரவிட்டிருக்காரு. இதன் அடிப்படையில் தான் இப்போ அதிரடியாக மகளிர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மகளிர் உரிமை தொகையை பொறுத்தளவுக்கு யாருக்கெல்லாம் வந்து இந்த மகளிர் உரிமை தொகை வந்து கிடைக்க போகுது, அதே மாதிரி புதிதாக அப்ளை செய்து இந்த இதுக்காக வெயிட் பண்ணியிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, புதிதாக அப்ளை செய்தவர்களுக்கு இந்த 5 விதமான எஸ்எம்எஸ் வந்து வந்திருக்கா அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி என்னென்ன எஸ்எம்எஸ் வந்து வரும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து யாரெல்லாம் தகுதியானவர்கள், இதில் வந்து யாரெல்லாம் செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்திங்கன்னா, திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 2 வருட காலமாகவே பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வழங்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஒரு 10-12 மாதங்களாகவே நம்மளுக்கு வந்து வழங்கிட்டு இருக்காங்க. எதன் அடிப்படையில் அதுக்கு முன்னாடி இருந்த மாதங்களுக்கு அனைத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, திமுக அரசு ஒரு மிகப்பெரிய ஊழல் செய்திருக்கு அப்படின்ற மாதிரியும் வந்து குற்றச்சாட்டுகள் வைத்து இருந்தாலுமே, இப்போ மகளிர் உரிமை தொகை பார்த்தீங்கன்னா வாங்காதவர்களுக்கும் அதே மாதிரி ஏற்கனவே வந்து தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி நீக்கப்பட்டவர்களுக்கும் இப்போ மகளிர் உரிமை தொகை வந்து வழங்கப்படும் அப்படின்ற மீதும் புதிய அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க இல்லையா. இப்போ உங்களுடன் ஸ்டாலின் என்ற முகாம் வந்து அங்கங்கே நடைபெற்று இருக்கு. இப்போ இன்னுமே வந்து இந்த மகளிர் உரிமை தொகை அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து முகாமில் கொடுத்துட்டு வந்துருக்காங்க. அதில் வந்து என்னென்ன உங்களுக்கு வந்து தேவை அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. அதில் நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்றது கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த மகளிர் உரிமை தொகையில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கெல்லாம் தகுதியானவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து எஸ்எம்எஸ் வந்து வந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா இப்போ துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து டிசம்பர் 15ஆம் தேதிக்குள்ளே புதியதாக அப்ளை செய்தவர்களுக்கு பணம் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து வந்துடும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வாங்கியிருந்தாங்க இல்லையா. அவங்களுக்கெல்லாம் ஒரு சில மாதங்களாக வந்து இந்த மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 வந்து வராத பெண்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்து வந்திருக்கு. நீங்கள் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஒரு ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் வந்து பண்ணிப்பாங்க. அப்படி ஒரு மெசேஜ் வந்திருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மகளிர் உரிமை தொகை இதுக்கு மேலே ரெகுலராக உங்களுக்கு வந்து வந்துடும். அதே மாதிரி அடுத்த நவம்பர் 11ஆம் தேதிக்குள்ளே நம்மளுடைய அக்கௌண்ட்டில் டேரெக்டாகவே கிரெடிட் ஆகிடும் அப்படின்ற மகிழ்ச்சிகரமான ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த புதியதாக அப்ளை பண்ணியவங்களுக்கு என்னென்ன எஸ்எம்எஸ் வரும் அப்படின்னா, இதில் நீங்கள் வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் நீங்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டு உள்ளீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில மெசேஜ் வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இதில் வந்து தேர்வாகிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய விஓ அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீடு வீடாகவே வந்து பார்த்தீங்கன்னா கலாய்வு வந்து செய்ய வேணும் அப்படின்ற மாதிரி புதிய தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ வந்து புதிதாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டுக்கு. அதே மாதிரி இல்லை அப்படின்னா ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த குழு மூலமாக இருக்கக்கூடிய அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செக்கிங் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இதற்காக தான் வந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கலாய்வு வந்து நடந்துகிட்டு இருக்குது. இப்போ வந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து கொடுத்த அறிவிப்பின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அதிரடியாக விஓக்களே பார்த்தீங்கன்னா வீடு வீடாக மக்களுடைய வீடு வீடாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தகுதியானவர்கள் தானா அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணி தான் இந்த பணத்தை வந்து சேர்க்க வேண்டும் அப்படின்ற மாதிரி புதிய உத்தரவை போட்டிருக்காங்க. இதை பற்றி நம்ம வந்து முழுமையாக பார்க்கலாம். என்னென்ன தீர்மானங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா, இந்த
மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் புதியதாக விண்ணப்பதாரர்கள் பணம் வந்து டிசம்பர் 15ஆம் தேதிக்குள்ளே வழங்கப்படும் என ஏற்கனவே வந்து அறிவித்திருந்த நிலையில் இந்த நிலையில் விண்ணப்பங்களை வந்து சரிபார்க்கும் பணி குறித்து புதிய தகவல் வெளியாகியுள்ளது. முகாம்களில் விண்ணப்பித்தவர்கள் வீடுகளுக்கு அடுத்த வாரத்திலேயே வந்து அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு செய்ய உள்ள நிலையில் அப்போது விண்ணப்பத்தில் அளிக்கப்பட்ட ஆதார், குடும்ப அட்டை, செல்ஃபோன் எண் உள்ளிட்ட அனைத்து தகவல்களுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சரி செஞ்சுருக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டுடன் வந்து மொபைல் நம்பரையும் இணைச்சிருக்கணும். அது வந்து கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா அது இருந்தால் மட்டுமே தான் உங்களுடைய அக்கௌண்ட்டில் பணமே வந்து வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேஓசி அப்டேட் வந்து பண்ணியிருக்கணும். ரேஷன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வழங்கியிருந்தாங்க. அனைவருமே அட்டையில் இருக்கக்கூடிய பேர்கள் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கைரேகை வந்து புதுப்பிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு அரசு உத்தரவு போட்டிருந்தாங்க. இதன் அடிப்படையில் அனைவருமே வைத்திருக்காங்க. ஒரு சில பேர்லாம் விடாத வந்து இருப்பாங்க. அவங்களுக்கான ஒரு அறிவிப்பாக வந்து இது வந்து இருந்திருக்கு. இந்த நிலையில் இப்போ இவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நீங்கள் வந்து கேஓசி அப்டேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய இந்த மகளிர் உரிமை தொகை பெண்களுக்கு ரூபாய் 1000 கிடைக்கும். அதே மாதிரி புதியதாக அப்ளை பண்ணவங்களுக்கும் இதெல்லாம் வந்து முக்கிய ஒரு காரணமாக வந்து சொல்லியிருக்காங்க. இதில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் புதியதாக விண்ணப்பதாரர்கள் பணம் டிசம்பர் 15ஆம் தேதி வழங்கப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த நிலையில் விண்ணப்பங்களை சரிபார்க்கும் பணி வந்து வெளியாகி வரும் நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வழங்கிய மகளிர் உரிமை தொகை மனுக்கள் மீதான கலாய்வு துரிய கதியில் நடைபெற்று வருகிறது. அதில் சொந்த வீடு, வாடகை வீடு, எத்தனை சதுரடி வீடு வந்து அமைந்திருக்கு, கார் வந்து வைத்திருக்காங்களா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்காங்க. அதே மாதிரி உங்களுடன் ஸ்டாலின் முகாம் என்ற கோவையில் மாவட்டத்தில் 15ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவை மாவட்டத்தில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா மனுக்களை வந்து வாங்கிக்கலாம், நீங்கள் வந்து அப்ளை செஞ்சுக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவ காப்பீடு திட்டம், ஆதார் அட்டை திருத்தம், பிறப்பு சான்று, ஸ்மார்ட் ரேஷன் கார்டு திருத்தம், அதே மாதிரி சொத்து வரி பெயர் மாற்றம், மின் இணைப்பு மற்றும் பெயர் மாற்றம் மற்றும் உள்ளிட்ட 23,123 மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என உத்தரவிட்டிருக்காங்க. மாவட்ட பாதுகாப்பு திட்ட தனித்துறை கலெக்டர் வரலட்சுமி குறியில் இருக்கக்கூடிய நிலையில் மகளிர் உரிமை தொகை கேட்டு வந்த மனுக்கள் மீதான கலாய்வு விசாரணை வந்து மேற்கொண்டு வருகிறது. இன்னும் 45 நாட்கள் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பார்த்தீங்கன்னா உத்தரவிட்டிருக்காரு. மகளிர் உரிமை தொகையை பொறுத்தளவுக்கு மனுக்களை பொறுத்தளவுக்கு அனைவருமே வழங்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து நிறைய பேரும் நிராகரிக்கப்பட்டதாகவும் ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இருந்தாலுமே இது வரைக்குமே இல்லாத அளவிற்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி கிட்டத்தட்ட வந்துடுச்சு. அதுக்காகவும் பார்த்தீங்கன்னா மக்களுடைய ஆட்சியை வந்து இப்போ வந்து இதெல்லாம் அனைவருக்குமே வழங்காத மகளிர்களுக்கெல்லாம் வந்து வழங்கிட்டு வந்து இருக்காங்க. இருந்தாலும் மகளிர் உரிமை தொகை வந்து கேட்கும் வரும் விண்ணப்பங்கள் அதற்கான ஏற்படுத்தப்பட்டுள்ள மென்பொருள்களில் புதிய பதிவு செய்து சம்மந்தப்பட்ட கிராம நிர்வாகங்கள் வந்து அலுவலருக்கு அனுப்பப்படுகிறது. இது வந்து கலந்தாய்வுகளிலும் பார்த்தீங்கன்னா அதிரடியாக வீடு வீடாக சென்று கார் வைத்திருக்காங்களா, இது மாதிரியான நிறைய விதமான செக்லாம் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 ஏக்கருக்குள்ளே நீங்கள் வந்து வைத்திருக்கலாம், ஒரு சொந்த வீடா, வாடகை வீடா, இது மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இதெல்லாம் இருந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு வந்து தகுதியின் அடிப்படையில் உங்களுக்கான மகளிர் உரிமை தொகை வந்து பெண்களுக்கு வழங்கப்படும் என உத்தரவிட்டிருக்காங்க. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.